பொன்வேல் சார், உங்ககிட்ட இந்த நிகழ்ச்சியை தொடங்குறேன். பொதுவாக இதுவரையிலும் இல்லாத ஒரு சில விஷயங்கள் இந்த கூட்டணிகளை இப்போ இருக்கக்கூடிய அரசியல் களத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வரதை நம்ம பார்க்குறோம். ஒன்று, ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற ஒரு பேச்சு ரொம்ப அதிகமாக பேசப்பட்டு வருது. இன்னொன்று, திமுக கூட்டணியில் விரிசல். அதாவது திமுக கூட்டணி கட்சிகளே தெளிவுபடுத்திட்டாங்க, எங்களுடைய கூட்டணி அப்படிங்கிறது கொள்கை சார்ந்த கூட்டணி, எஃகு கூட்டணியாக நாங்கள் வலுவாக இருக்கின்றோம் அப்படின்னு சொன்னாலும் கூட தொடர்ந்து திமுக கூட்டணி கட்சிகளை டார்கெட் பண்ணக்கூடியதுக்கான காரணம் என்ன? எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் திமுக கூட்டணியில் விரிசல் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு வருதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, திமுக கூட்டணியில் விரிசல் இல்லைன்னா எதிர்கட்சி அதிமுகவில் பெரிய கூட்டணி அமையவில்லை, இதெல்லாம் எல்லா கட்சிகளும் சொல்கிற விஷயந்தான் ஒவ்வொரு தேர்தலுக்கும். இப்போ கூட்டணியில் விரிசல் அப்படி இல்லைன்னா கூட்டணியில் விரிசல் ஏற்படுத்த முயற்சி செய்கிறார்கள்னா எந்த வகையில் முயற்சி செய்கிறார்கள்ன்ற ஆதாரம் வேணும். தொடர்ந்து விமர்சிக்கப்படுற அப்படிங்கிற அடிப்படையில் விமர்சனம் எல்லா கட்சியும் செய்யும். ஒன்று எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கினாங்களா, இல்லை சட்டத்துக்கு புறம்பா அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா, இல்லை ஏதாவது ஆசையை தூண்டினாங்களா, இல்லைன்னா ஏதாவது அழுத்தம் கொடுத்து மறைமுகமாக அவர்கள் மேலே விசாரணை, அவர்கள் சிறையில் அடைப்பு அப்படியெல்லாம் ப்ரெஷர் பண்ணி கூட்டணிக்கு கூப்பிட்டாங்களா அப்படின்ற ஆதாரம் எதுவும் கிடையாது. அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அரசியல் ரீதியாக இயற்கையாக சொல்கிறது தான், அவங்க கூட்டணி வீக் ஆகிடும், இவங்க கூட்டணி வீக் ஆகிடும், இவங்க கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்காதுன்றது அரசியல். ஆனால் இந்த விமர்சனங்கள்லாம் எதற்காக வருகிறது, இது முக்கியமான கேள்வி. எந்த சூழ்நிலையில் வருகிறது அப்படின்னா, ஒரு கூட்டணியில் சில வார்த்தைகள் சில பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அந்த பிரச்சனைகளை தாண்டி அந்த கட்சி அங்கே இருக்குமா அப்படின்னு எதிர்கட்சிகள் கேட்க தான் செய்யும். சரி, அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. 2016 பெரும்பாலான கட்சிகள், திமுக இருக்கிற கட்சிகள் மக்கள் நல கூட்டணியில் இருந்தாங்க. ஆமாம், அந்த மக்கள் நல கூட்டணி மக்கள்கிட்ட ஆதரவு பெரிய அளவில் கிடைக்கலன்னும் போது எல்லாரும் ஒரு பக்கம் இருந்தாங்க. ஆக்சுவலாக அப்போ கொள்கை என்னது, 2 திராவிட கட்சிகளும் இருக்கக்கூடாதுன்றது தான் மக்கள் நல கூட்டணியோட கொள்கை. அப்போ அந்த கொள்கை இருந்துச்சு. அது எந்த நோக்கத்துக்காக போனாங்க, அதே மாதிரி தான் இப்போவும் ஒரு பொது நோக்கத்துக்காக ஒன்றா சேர்ந்துருக்காங்க. ஏதோ ஒரு பொது நோக்கமாக இருக்கும். கொள்கைகள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொள்கைகள் இருக்காது. எல்லா கட்சிகளுக்கும் கொள்கைகள் ஒன்றா இருந்தால் ஒரே கட்சியாக இருந்துடலாம், தனித்தனியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பொது நோக்கத்திற்காக ஒன்று கூடி ஒரு தேர்தலை சந்திப்பார்கள். இப்போ அவங்களுடைய பொது நோக்கம் என்னென்னா, பிஜேபி வரக்கூடாது, மோடி பிரதமர் ஆகக்கூடாது, சனாதனம் கூடாது அப்படின்றது. சரி, அந்த கொள்கையே கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா, இப்போ விடுதலை சிறுத்தைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த காலங்களில் பிஜேபி கூட்டணியில் இருந்திருக்கிறாங்க. சரி, கடந்த காலங்களில் இருந்திருக்காங்க. அதே மாதிரி 99 இருந்தாங்க. அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியா 2011 பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க கூட்டணியில் இருந்திருக்கிறாங்க. அதனால் அது இப்போ அவங்களுக்கு அந்த கொள்கையை நாங்கள் பிரதானமாக படுத்துகிறோம்னு சொல்கிறாங்க. தவறு கிடையாது, இருக்கலாம். ஆனால் பிரச்சனை எங்கே வருதுன்னா, அவர்களுக்கு அந்த இடத்துல ஏற்படுகிற பிரச்சனைகள். கூட்டணிக்குள்ள திருச்சி இப்போ கூட்டத்தில் அவர் சொல்கிறாரு, இந்த கூட்டம் நடத்துக்கிறது கூட எங்களுக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை அப்படின்றது. பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி இல்லை, பேரணி நடத்த அனுமதி இல்லை, மாநாடு நடத்த அனுமதி இல்லை, கொடிக்கம்பம் வைக்க அனுமதி இல்லை. கொடிக்கம்பம் வச்சா கூட்டணி கட்சிக்காரங்களே அதை எடுத்துடுறாங்க, வெட்டி சாய்க்கிறாங்க அப்படின்றது. இந்த பிரச்சனைகள்லாம் கடந்த காலங்கள் ஏற்படுச்சு. இப்போ நம்ம திருமாவளவன் ஐயா கூட சொன்னார், வேப்பந்தட்டையில் ஒரு 100 மீட்டர் தூரத்திற்கு எஸ்சி தெருவுக்குள்ளே தேர் வரலாம்னு சொன்னால் கலெக்டரும் காவல்துறை அதிகாரிகளும் சேர்ந்து தீர்மானம் போடுறாங்க இல்லை வரக்கூடாதுன்னு. அப்போ கலெக்டரும் காவல்துறை அதிகாரிகளும் யார் கையில் இருக்கிறாங்க? திராவிட முன்னேற்ற கழகம் தான். அப்போ கூட்டணி கட்சியை விமர்சிக்கிறாங்க. அதனால் கூட்டணி விட்டு வெளியே வருவாங்கன்னா வெளியே வருவாங்கன்னு சொல்லவே இல்லை, அந்த கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவரே தான் சொல்கிறாரு, 100 கோரிக்கைகள் வைத்தால் இந்த அரசாங்கத்துக்கிட்ட, எப்போத்துலேருந்து 2017 கூட்டணியில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு மேலே கூட்டணியில் இருக்கிறாங்க. 3 பொது தேர்தலை சந்திச்சாச்சு இந்த கூட்டணி. அதற்கு பிறகும் விடுதலை சிறுத்தைகள் 100 கோரிக்கைகள் வைத்தால் 1-2 தான் நிறைவேற்றப்படுகிறது, அவர் சொல்கிற வார்த்தைகள். அதே மாதிரி அரசியலில் நிதானம் தேவை, பொறுமை தேவை எல்லாம் சொன்னார். கூட ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, சகிப்புத்தன்மை தேவை அப்படின்றாரு. சகிப்புத்தன்மை என்பது என்னன்னா, நம்மளுக்கு விருப்பப்படாத ஒரு விஷயம் நடக்குது, நம்ம அது 100% நம்மளுக்கு விருப்பம் இல்லை, அப்போது சகிச்சுட்டு உட்காடுறோம் பார்த்தீங்களா, அதற்கு பேர் தான் சகிப்புத்தன்மை அப்படின்றது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இதில் பிஜேபியோ இல்லை அதிமுகவோ அந்த பக்கம் கழட்டி கூட பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ அதே கூட்டத்தில் சொல்கிறாரு, நம்ம அதிமுக கூட கூட்டணி வைக்கலாம், தவறு கிடையாது, நம்ம கூட்டணி வைக்கலாம்ன்றாரு.
ஆனால் பிஜேபி அங்கே இருக்குது அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இதே வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக கூட்டணி வந்து அதிமுக கூட்டணியை பிரிக்கிறதுக்கு சதி செய்தோ. ஏனென்றால் இந்த வார்த்தையை விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளாக அந்த கூட்டணியில் இருக்கிறவர் இதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது அதிமுக கூட நம்ம இருக்கலாம், ஆனால் அங்கே பிஜேபி இருக்குது. 2024 அங்கே பிஜேபி கிடையாது. அப்போ அவர் அதிமுகவுக்கு வரல. அப்போ இப்போ என்னன்னா, அதிமுக கூட பிஜேபி இருக்கிறதால நாங்கள் போக முடியல. ஒருவேளை அதிமுக கூட பிஜேபி இல்லை அப்படின்னா அப்போவும் நாங்கள் போக மாட்டோம், அதிமுக தனியாக இருக்கட்டும். இப்போ இதையும் இந்த பக்கம் சொல்லலாம் இல்லையா? அப்போ அதிமுக கூட்டணியை பிரிக்கிறதுக்கு சதி செய்கிறாங்களோ, சூழ்ச்சி செய்கிறாங்களோ அது திமுக சைடில் அப்படின்ற எண்ணம் வருமா இல்லையா? அதனால் எந்த கூட்டணியும் யாரும் பிரிக்க முடியாது. ஆனால் உங்கள் கூட்டணியில் இருக்கிற பிரச்சனைகளை எத்தனை நாள் தோழமை சுட்டோடு நம்ம சுட்ட முடியும்? வேங்கை வயலில் குற்றம் சுமத்தியவர்களே குற்றவாளிகளாக மாற்றப்பட்டிருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஒரு மாநில தலைவர் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் பட்ட பகலில் கொலை செய்யப்படுகிறார். அதில் உண்மை குற்றவாளிகள் வேணும், சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்ற கேள்வி விடுதலை சிறுத்தைகள் பக்கத்துலேருந்து வந்துச்சு. அந்த கேள்விக்கு இன்றைக்கு வரைக்கும் விடையில்லை. அந்த விஷயத்தில் வந்து நம்பர் 2 இருந்த திருவங்கடம் போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போதே சுட்டு கொல்லப்படுகிறார். துப்பாக்கி வந்து எடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க அவரு, அந்த திருவேங்கடம். ஆனால் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்வதற்கு அறிவாளர் தான் அவர் எடுத்தார், துப்பாக்கி எடுக்கல. ஆனால் கஸ்டடியில் இருக்கும்போது காவல்துறை அதிகாரிகளை வந்து துப்பாக்கியில் சுட முயன்றார் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வருது. இப்போ இந்த விஷயம் பார்க்கணும். இன்றைக்கு இதையெல்லாம் மீறி பிரவீன், இன்றைக்கு ஒரு முக்கியமான நினைவு நாள். கள்ளக்குறிச்சியில் 67 அப்பாவிகள், அந்த பாமர மக்கள் அந்த கள்ளச்சாராயத்தை கொடுத்து இறந்த நாள். இன்றைக்கு 1 வருஷம் ஆகுது. அப்போது அந்த விஷயத்தில் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து மிகப்பெரிய தீவிர முயற்சி எடுத்து தமிழ்நாட்டில் மதுவை ஒழிக்கணுன்றதுக்காக ஒரு மாநாடு ஏற்பாடு பண்ணார். சரி, அந்த மாநாட்டில் என்ன ஆச்சுன்னா, கடைசியாக வந்து யார் மதுவை ஒழிக்க வேண்டுமோ, அதிகாரம் ஆட்சி அத்தனை யார் கையில் இருக்குதோ அவங்க நாங்களும் வந்து கலந்துக்கிறோன்ட்டாங்க. கடைசியில் என்ன ஆச்சு, பிரதமர் தான் மதுவை ஒழிக்கணும்ட்டார். சரி, அந்த வீரியம் குறைவரி நிலமாயிடுச்சா? அதே பாராளுமன்றத்தில் ஐயா திருமாவளவன் அவர்கள் பேசுகிறார், சொல்கிறார் மதுவை இந்த நாடு முழுக்க ஒழிக்கணும் அப்படின்னு. அப்போ ஆளுங்கட்சி வரிசையில் இருக்கிற நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க, ஐயா மது என்பது போதைப்பொருள் என்பது மாநில பிரிவில் வருது. அந்த அட்டவணை 8வது அட்டவணையில் பார்த்தீங்கன்னா மாநில பிரிவில் வருது, ஸ்டேட் சப்ஜெக்ட் அது. அப்போது நீங்கள் சட்டமன்றத்தில் உங்கள் உறுப்பினர்களை அங்கே சொல்லி மதுவை மூட சொல்லுங்கள், மது கடைகளை டாஸ்மார்க்கை மூட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இங்கே தான் ஒழிக்கணும். அப்போ இந்த சிக்கல் எல்லாம் விடுதலை சிறுத்தைகள் அங்கே இருக்கும் பொழுது வருகிறது. இந்த பிரச்சனைகள்லாம் அவங்களால சால்வ் பண்ண முடியல. இதுக்கு மேலே விழுப்புரம் திரௌபதி அம்மன் கோயில் இன்றைக்கு வரைக்கும் பட்டியலின மக்கள் உள்ளே செல்ல முடியல. இந்த கேள்விகள்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த கேள்விகள்லாம் முடிவு எங்கே போகிறது? அப்போ இந்த கூட்டணியில் நெருடல் இருக்கிறது அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போ எதிர்கட்சி வரிசையில் சொல்லுவாங்கல்ல, அங்கே நிதானத்தோடோ பொறுமையோடோ பொதுநோக்கோடு இல்லை, சகிப்புத்தன்மையோடு இருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள். அந்த மாதிரி விசிக தலைவர் திருமாவளவன் நிறைய விமர்சனங்கள் குற்றச்சாட்டு முன்வைத்தாலும் கூட அவரே தான் சொல்றாரு, ஆளுங்கட்சியுடன் கூட்டணி இருந்தால் உரசல் என்பது வரதான் செய்யும், எதிர்கட்சியோடு இருந்தால் வரப்போவதில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ அது நார்மலாக நடக்கக்கூடிய ஒன்று தான். அந்த உரசலை அடிப்படையாக வைத்து கூட்டணி விட்டு விலகுவதற்கான வாய்ப்பு என்பது இல்லை அப்படின்னு உறுதியாக சொல்லிட்டார். இருந்தாலும் கூட திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்திருக்கு, உரசல் இருக்கு, விரிசல் இருக்கு அப்படின்னு சொல்றது எந்த வகையில் ஏற்புடையதாக இருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை, இந்த பிரச்சனையை யாருக்கு சால்வ் பண்ணுறது? இது வந்து ஐயா திருமாவளவன் அவர் சொந்த பிரச்சனை எடுக்கிறாரு, மக்கள் பிரச்சனை இல்லை. கூட்டணிக்குள்ள நீங்கள் சொல்கிற மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, முரண்பாடு இருக்குன்னு ஓகே. அந்த முரண்பாடுகளே அவங்க கூட்டணி விட்டு வெளிவரதுக்கான வாய்ப்பாக அமையும் அப்படின்னு பார்க்க முடியாதுல்ல? வாய்ப்பு அமையும் பார்க்க முடியாது. அதே மாதிரி எதிர்கட்சி கூட பிஜேபி இருக்காதுன்னு பார்க்க முடியுமா? அதிமுக கூட பிஜேபி இருக்காதுன்னு பார்க்க முடியுமா? அப்படிதான் எல்லா கட்சியும் அப்படிதான். கொள்கைகள் வேற இருக்கலாம், ஆனால் கூட்டணியில் வந்து கீழ்மட்டம் வரைக்கும் அந்த தொண்டர்கள் வந்து அந்த ஜெல்லாகி அது ஓட்டு கன்வர்ஷனாக மாறணும் போது எந்த அளவு கஷ்டமாக இருக்கும். இதே மாதிரி தான் காங்கிரஸ் என்ன கேட்குது இன்னைக்கு. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் முன்னாள் நிதியமைச்சரின் மகன் கார்த்திக் சிதம்பரம் சொல்கிறாரு, மத்தியில் எப்போல்லாம் நீங்கள் வரீங்களோ அப்போல்லாம் ஆட்சி கூட்டணியில் பங்கு கேட்குறீங்க, ஆனால் மாநிலத்தில் நாங்களும் உங்களுக்கு உதவி செய்கிறோம் ஆட்சி அமைக்கிறதுக்கு, ஆனால் கூட்டணி ஆட்சின்னு கொடுக்கறதில்ல, ஆட்சியில் பங்குன்னு கொடுக்கறதில்ல. அப்போ நீங்கள் சமூக நீதியை பற்றி பேசுகிறீங்க, சமநீதியை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு அதே குரல் தான் ஐயா திருமாவளவன் அவர்களும் ஒழிக்கிறார். எப்போ 99லேருந்து
எது வரைக்கும் தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு சொன்னார். 90ல் கட்சி ஆரம்பித்து 10 வருட காலம் தேர்தல் பாதை திருடர் பாதை என்று இருந்தார்கள். அதற்கு பிறகு தேர்தல் அரசியலுக்கு வராங்க. தேர்தல் அரசியலுக்கு வரும்போதே அவங்களுடைய கொள்கை என்னன்னா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது தான் அவங்க கொள்கை. இவ்வளவு காலம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே 25 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 25 வருஷத்தில் அந்த கொள்கை இன்று வரைக்கும் மெய்ப்பிக்கப்படவில்லை. அந்த ஆதங்கமும் அவங்களுக்குள்ள இருக்குமா இல்லையா? அது இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தா கம்யூனிஸ்டுகளுடைய உயிர் நாடியே தொழிலாளர்கள் தான், உயிர் மூச்சே தொழிலாளர்கள் தான். இன்றைக்கு பழைய பென்ஷன் வாங்கி கொடுக்க முடியல, போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு நிலுவைத் தொகையும் ஊதிய உயர்வும் பெற்றுக் கொடுக்க முடியல, மருத்துவர் ஆசிரியர்களுக்கு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்திலேருந்து, அதாவது கலைஞர் கொண்டு வந்தது தான் அந்த ஆர்டிகல் 254 354, அது பிரகாரம் மத்திய அரசுக்கு இணையான ஊதியம், வேலை வாய்ப்பு எல்லாமே. ஆனால் இன்றைக்கு அந்த மருத்துவர்கள் அங்கேருந்து மேட்டுப்பாளையத்திலேருந்து கால்நடையாக நடந்து வராங்க. ஆனால் இன்றைக்கு அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். சென்றே முதலமைச்சரை சந்திச்சு மனு கொடுக்க முடியல. நிறைய முரண்பாடு இருக்கு, அதுல மாற்று கருத்தில். அது விசிக தலைவர் பேசும்போதுலேருந்து தெரியுது, கூட்டணி கட்சி சேர்ந்தவர்கள் பேசும்போது தெரியுது, முரண்பாடு இருக்கு, மாற்று கருத்தில். ஆனா விரிசல் இருக்கு. அவங்க தேர்தல் சமயத்துல அதிமுக கூட்டணிக்குள்ள வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுற விமர்சனம் என்பது ஏற்புடையதா இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம்ல. இல்ல, அதிமுக கூட்டணியில் வருவாங்கன்றது யாரை குறித்து சொன்னார்கள்? விடுதலை சிறுத்தைகள் குறித்து சொன்னாங்களா? திமுக கூட்டணியில் இருக்கவங்க வருவாங்க அப்படின்றாங்க. ஆமா, அது யார் இருக்கலாம் யாருமே சொல்ல முடியாதுல்ல. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி கூட இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க விடுதலை சிறுத்தைகள். தமிழக வாழ் உரிமை கட்சி வேல்முருகன் அவர் எந்த கட்சி? இப்போ அங்கே இருக்கிறாங்கல்ல, இல்லைன்னு சொல்லல. அப்போ அப்படி இருக்கும்போது கூட்டணியில் முறைப்பாடு இருந்தாலும் கூட்டணிக்குள்ள இருப்பாங்க. கடைசி எந்த பிரச்சனை எந்த நேரத்தில் வெடிக்கும் தெரியாது. ஆனால் ஒருமித்த கருத்தோட உளமாற அங்க இல்லை அப்படின்றது மட்டும் நம்மளுக்கு தெரியுது. கீழ்மட்டம் வரைக்கும் உளமாற மனப்பூர்வமா அங்க இல்லை அப்படின்றது மட்டும் நம்மளுக்கு தெரியுது. இல்ல வேறு பாதை இல்லாததால இருக்கிறாங்களா அப்படின்றதும் தெரியாது நமக்கு. பொதுவாகவே ஒரு ஆளும் கட்சி இருக்கு அப்படின்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணிகளுக்குள்ளும், அதாவது கூட்டணி கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் இடையான அந்த முரண் அப்படிங்கிறது வழக்கமாக இருக்கக்கூடிய ஒன்று தானே. அது அந்த முரண் அப்படிங்கிறது அதிமுக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இருக்க தானே செய்யும். இப்போ என்னன்னா, வெளியே நம்மளுக்கு பர்செப்ஷன் என்னவா வருது, அது வெளியே பார்க்கும்பொழுது அந்த பார்வையில் இந்த கட்சிக்கு என்ன உரிமை கிடைக்கிறது இந்த கூட்டணியில், அதை பார்க்குறோம். அதுதான் இப்போ பிரச்சனை. நம்ம கூட்டணி உடையும் பிரியுன்றதுக்கே சொல்லவே வரல. இப்போ விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் 4 சித்தாந்தங்கள் அவருக்கு முக்கியம். சரி, தமிழர்களின் உரிமை, சரி, குறிப்பாக இலங்கை தமிழர்களின் விடுதலை, இது முதல் விஷயம். அடுத்தது சனாதன ஒழிப்பு, அதற்கு அடுத்தது தலித் முதலமைச்சர், ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு, தலித் உரிமை, சரி, இதுதான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா சனாதன மறுப்புன்ற ஒரு உரிமையை மட்டும் பெற்று மீதி எந்த உரிமையும் திமுக கூட்டணியில் அவங்களால வாங்க முடியல. இல்ல, இது யதார்த்தமான உண்மை. அதுக்கான நேரம் அமையல அப்படின்னு சொல்லியிருக்காருல, அது எப்படி பாக்குறீங்க? திருமாவளவன் சொல்றாரு அந்த கூட்டணியில் ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறதுக்கான காலம் இன்னும் கணியில, நாங்க அதுல உறுதியா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே எப்படி நம்ம கணியிலன்னு சொல்ல முடியும்? இப்போ 2006 அவங்களுக்கு 96 சீட்டு தான் திமுக, 96 இடங்கள் தான் ஜெயிச்சாங்க. அப்போ சரி, அப்போ ஜெயிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஆட்சியிலையோ அதிகாரத்திலையோ பங்கு கொடுக்கல. 34 இடம் காங்கிரஸ் இருந்துச்சு, 18 இடம் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்துச்சு. அப்போ ஆட்சியிலையோ அதிகாரத்திலையோ பங்கே கொடுக்கவே இல்லை. அதுக்கு அடுத்த 2010 யாரும் அந்த கோரிக்கை முன்வைக்கலையே. அப்ப யாருமே எல்லாரும் கேட்டாங்க, எல்லாரும் கேட்டாங்க. சட்டமன்றத்திலேயே காங்கிரஸ் கட்சி தலைவர் பொருளாளர் சுதர்சனம் அவர்கள் சொன்னார், நாங்க ஒன்றும் மடம் நடத்தல, எங்களுக்கும் ஆசை இருக்குமா, எங்களுக்கும் பங்கு வேணும் அப்படின்போது கலைஞர் சட்டமன்றத்திலே பதிவு பண்றாரு, நாங்கள் பரிசீலிப்போம், இது ஆட்சியில் அமைச்சரவை கொடுத்து பரிசீலிப்போம் சொல்லிட்டு சோனியா காந்தி அம்மாட்ட பேச்சுவார்த்தை நடத்தி சோனியா காந்தி அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க வேண்டாம் எங்களுக்கு. இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கும் அவங்க சொல்லுவாங்க, இன்னைக்கு மருத்துவர் ஐயா சொல்லுவார், நாங்கள் தான் அந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுத்தோன்னு. என்னன்னா நிபந்தனையற்ற ஆதரவுன்னு அந்த 18 எம்எல்ஏக்களும் சொல்லிட்டாங்க. இது அந்த எதிர்ப்பு கட்சி வரிசையில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி அந்த கூட்டணி ஆட்சி நடக்காதபடி அந்த நேரத்தில் தடுத்தாங்க. அவசியம் ஏற்படுது. இப்போவும் இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த மாதிரி மைனாரிட்டி எந்த பக்கம் வராதுன்றது என்ன நிச்சயம்? அப்போ அந்த கனியவில்லைன்ற வார்த்தை கிடையாது. அடுத்தது நான் என்ன சொல்றேன், இப்போ இலங்கை தமிழர் பிரச்சனையிலே எடுத்துக்கோங்க. இலங்கை தமிழர் பிரச்சனையில் எந்த அளவுக்கு காங்கிரஸும் திமுகவும் கடந்த காலத்தில் 2009 இரட்டை வேடம்ன்றது எல்லாருக்கும் தெரியும்.
அப்போ அந்த கொள்கையை நம்ம சமரசம் பண்ணிட்டு தான் அந்த கூட்டணியில் இருக்கிறோம். இது ஒண்ணு. இல்ல இந்த இரண்டாவது, மாதிரி சில விஷயங்கள் சமரசம் பண்ணி தான் நம்ம கூட்டணி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி வரும்போது நம்முடைய எதிரி யாருங்கிறத முதல்ல நம்ம முடிவு பண்ணுவோம். அதுல ஒரு தெளிவு இருக்கணும். நம்ம எதிரி யாருங்கிறது தெளிவு பண்ணணும். அந்த அடிப்படையில நாங்க ஒண்ணா இருக்கிறோம் அப்படின்னு இல்ல சொல்லி எதிரி யாருன்றதே கேள்வி கிடையாது. எதிரி கொள்கை தான். கொள்கை எதிரி, சித்தாந்த எதிரி. இப்போ அதான் நான் சொன்னேன்னா, இல்லை நம்ம தமிழர்கள் மறுவாழ்வு, தமிழர்கள் விடுதலை, அடுத்தது சனாதானம், அப்புறம் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு, தலித்துகள் உரிமை மீட்பு, இதுதான். இதில் அந்த ஒன்று மட்டும்தான் அவங்களுக்கு வெற்றி. இந்த 3 முறையும் பார்த்தீங்களா, இல்லை 2 முறை நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலை விட்டுருங்க. சட்டமன்ற தேர்தலில் 75 இடங்களில் அதிமுக கூட்டணி திமுக கூட்டணியை தோற்கடிச்சுது 10 வருஷம் கழிச்சு. ஆனால் மற்ற 2 நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு சனாதன எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு, அந்த ஒரு கொள்கையை மட்டும்தான் மீட்டெடுத்திருக்காங்க. மற்ற எந்த கொள்கையிலும் விடுதலை புலிகளுக்கு, நம்ம விடுதலை சிறுத்தைகளுக்கு செய்யப்படவில்லையோ அப்படின்னு பப்ளிக் மத்தியில் ஒரு பர்செப்ஷன் இருக்குதா இல்லையா? இப்போ நான் நம்ம சகோதர சங்கத்தமிழ்னு 3 கேள்வி கேட்குறேன். தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததுல 3 விஷயத்தை மட்டும் கேட்குறேன். 259வது வாக்குறுதி, கலப்பு திருமணம் செய்தவர்களுக்கு 60,000 ரூபாயும் 1 சவரன் தங்கமும் கொடுக்கப்படும். நாங்க ஜெயலலிதா கொடுத்த தாலிக்கு தங்கம் திட்டத்தை ரத்து செய்துட்டு இதை கொடுப்பேன். நாங்க எத்தனை பேருக்கு கொடுத்துருக்குறாங்க? இது ஒண்ணு. 2வது கேள்வி, 286வது தேர்தல் வாக்குறுதி, ரங்கநாத் மித்ரா கமிஷனை நடைமுறைப்படுத்த மத்திய அரசை வலியுறுத்துவோம். தலித் கிறிஸ்தவர்களுக்கு ஆதி திராவிடர் பட்டியலில் சேர்ப்போன்னு 4 வருஷம் சும்மா இருந்துட்டு இப்போ போகும்போது ஒரு கடமைக்கு ஒரு மனுவை கொடுத்துருக்காரு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசோட. அப்போ இந்த 4 வருஷம் என்ன செய்தாங்க? 3வது ஒரு வாக்குறுதி, 360வது வாக்குறுதியா, டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக மூடுவோம், டி அடிக்ஷன் சென்டரை தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மாவட்டத்திலும் அமைப்போம்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மிஷினை, அதாவது டாஸ்மாக் ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மிஷின்ல மால்ல வச்சிருக்காங்க ஒழிய படிப்படியாக எத்தனை மதுவை குறைச்சிருக்காங்க, கள்ளச்சாராய சாவுகளை என்றைக்கு நாம் நிறுத்த போகிறோம்? இது கேள்விதான் முக்கியமானது.